சமரசம் பேச வந்த நிவினை நோகடிச்சு அனுப்புன விஜய் பழைய நிலைமைக்கு மாறின காவிரி இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ காவிரி அண்ட் விஜய் பிரிஞ்சிருக்கிறதுக்கு தானும் ஒரு காரணம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் நிவின் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் விஜயோட மனசில் முழுக்க முழுக்க காவிரி தான் இருக்கிறாங்க. காவிரிக்கும் விஜய் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நிவின் தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதனால் விஜயை பார்த்து பேசினா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயோட ஆஃபீஸ்க்கு நிவின் போகிறாரு. ஆனால் அங்கே நிவினை பார்த்ததும் விஜய் நக்கல் அடிச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீதனடா, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிவின் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம விஜய் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே கண்டுக்காம நிவின் தம் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே போகிறாரு. அதுக்கப்புறமா உங்களையும் காவிரியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, காவிரியோட அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதும் விஜய், நீ என்ன எங்களை சேர்த்து வைக்க போறியா, எனக்கு என்ன பண்ணணும், காவிரியை எப்படி திரும்ப கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், சும்மா இந்த மாதிரி என்கிட்ட வந்து சீன் கிரியேட் பண்ணாத, என்னோட பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிவினை நோகடிச்சு பேசி அனுப்பிடுறாரு. இதனால் கடுப்பான நிவின் இனியும் உங்ககிட்ட பேசினா சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. அப்படி போகும்போது உனக்கு உண்மையிலேயே காவிரியோட சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இருந்தால் வெண்ணிலாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பி காவிரிக்காக வந்து நீ சாரதாமா கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் இதையும் காது கொடுத்து கேட்காத விஜய், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிவினை அனுப்பிடுறாரு. இது தொடர்ந்து காவிரி விஜயை மறக்க முடியாமல் ஃபீல் பண்ணி தன்னுடைய அப்பாவை நினச்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எதுவுமே நடக்காதபடி பழைய மாதிரி எல்லார்கிட்டையுமே சிரித்து பேசி வேலைக்கு போக தயாராகிட்டாங்க. காவிரியினுடைய நடவடிக்கைகளை பார்த்த சாரதாவும் காவிரிக்கு எது சந்தோஷமோ அதை அவள் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சம்மதம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வகையில் காவிரி வேலை தேடி விஜயனுடைய நண்பர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. உடனே அவர் விஜய்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் காவிரியை நேரடியாகவே சந்தித்து பேசி உன்னோட வீக்னஸ் பாயிண்ட்டோ ப்ளஸ் பாயிண்ட்டோ நான் தான், உன்னை என்னோட மனசில் இங்கே வச்சுருக்கேன், யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய காதலை காவிரிக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் காவிரி விஜயனுடைய காதலை புரிஞ்சுக்கிட்டாலும் என்னோட அம்மா தான் எனக்கு முக்கியம், மறுபடியும் அவங்கள என்னால் கஷ்டப்படுத்த முடியாது, ஒழுங்கு மரியாதையாக என்னை தொந்தரவு பண்ணாமல் விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட கடுமையான வார்த்தைகள்னால பேசிடுறாங்க. ஸோ எனிவே இந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு இந்த சீரியல் போயிட்டுருக்குது. ஸோ இனி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.